சொல்றது, நான் ஏன்னு கேட்கறது அப்படின்னு கெத்து காட்டிய ஒரு பூனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு அடுத்துருங்க. நீங்களும் அந்த பூனை மாதிரி நீ என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்கறது அப்படின்னு செஞ்சு விட்றாங்க. ஹாங்காங்கில் ஒரு டாக்கியால திரிஞ்சிட்டு இருந்த ஒரு பூனையை 17 வயசான ஜார்ஜ் வந்து அந்த பூனையை ரொம்ப பிடிச்சி போய் அவர் வேலை பார்க்குற HMS அமேதிஸ்ட்ங்கிற ஒரு போர் கப்பலுக்கு வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு. அது வந்து எந்த காலகட்டம்னா சைனீஸ் சிவில் வார் காலகட்டம் 1949. அந்த பூனை வந்து அங்கே அந்த போர்க்கப்பல்ல வளருது. அந்த பூனை வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது. எதுக்குன்னா அந்த ஷிப்ல ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அந்த எலிகள் வந்து நாசம் பண்ணிட்டு இருந்துச்சான். அதனால இந்த பூனை வந்து அந்த எலிகள்லாம் சாப்பிட்டு கொல்றதுனால அந்த அங்க உள்ள எல்லாருக்கும் ஒரு செல்ல பிள்ளையா வளர்ந்துச்சு. இது பூனை வந்து நிறைய சேட்டைகள் பண்ணிருக்கு. என்னன்னா அந்த ஷிப்போட கேப்டன் இருக்காருல்ல, அந்த கேப்டனோட தொப்பில தான் அது வந்து படுத்து தூங்குமா. இன்னொன்னு என்னன்னா அந்த எலிகளை மிச்ச பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ஸை வந்து இந்த ஷிப் ஆபீசர்ஸ் தூங்குற இடத்துக்கள்ல போட்டு போயிருமா. அப்படிதான் ஒரு வாட்டி போர் சூழல் வந்து அந்த ஷிப்ல வந்திருக்கு. அப்போ வந்து ஆபீசர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, இந்த பூனையை வந்து ஒரு சேஃபான ஏரியால போய் விட்டுருக்காங்க. ஆனா இந்த பூனை வந்து அந்த கண்டுக்கவே இல்லையா. நீ என்ன சொல்றது, நான் எது கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை வந்து எங்கெங்க டேஞ்சரஸ் ஏரியா இருக்குமோ அந்த ஏரியாஸ் எல்லாம் ராட்ஸை தேடி சுத்துமா. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து இது வந்து அந்த அந்த ஷிப்ல ஒரு ஹீரோவா மாறி இருக்கு. இது வந்து இதோட பிரேவரினால இதுக்கு வந்து நிறைய மெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக்கின் மெடல், ப்ளூ கிராஸ் மெடல், அதே மாதிரி நேவல் ஜெனரல் மெடல், இது மாதிரி 3 மெடல்ஸ் வாங்கியிருக்கு. இதுதான் இந்த பூனையோட சின்ன வரலாறு. இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.